குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோள் பாகம் 5 தொடர்ச்சி. உன்னுடைய உள்ளார்ந்த ஆனந்தம் என்னும் நில ஒளியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பவள மலர்களும் ஒளியார்ந்த கனவுகளுடன் காட்சியளிக்கும் மொட்டுகளும் நிறைந்துள்ள சோலைகளின் நடுவே வெள்ளி மானாக நீ வலம் வருகிறாய். இலைகளுடனே காற்று தேவதையாக நீ ஓடுகிறாய். உன்னுடைய தூய்மையான மாசற்ற விருப்பங்கள் என்னும் செடி கொடிகளினிடையே மாணிக்கம் போன்று கண்களுடன் திகழும் வெளிப்பனி சிறகுகள் கொண்ட புறாவாக நீ பறந்து திரிகிறாய். உன்னுடைய ஆன்மாவின் அழகானது இன்னும் காயப்படுத்தப்பட்டதாக புனிதமானதாக திகழ்கிறது. உன்னுடைய இந்த உயர்ந்த நிலைகள் உன்னதமான பேரம்சங்கள் என யாவும் இந்த உலகத்துக்கு உலக மக்களுக்கு நிழல் உருவங்களாகத்தான் தெரியும். ஆனால் இவற்றின் உள்ளார்ந்த உண்மையான அம்சம் உனக்குள் உறங்குகிறது. உன்னுடைய ஆன்மா அத்தகைய சிறப்பு வாய்ந்தது. அது நித்தியமான கடவுளர்களுக்கு நிகரான மேன்மை படைத்ததாக விளங்குகிறது. உன்னுடைய பூமி சார்ந்த உடல் பேரழகுடன் காட்சியளிக்கிறது. பூமி சார்ந்த உடலை நீ தாங்கி இருந்தாலும் உனக்குள்ளிருந்த பெருகும் ஆனந்தத்தில் சொர்க்கத்தின் புதல்வர்களுக்கு உறவினராக நீ உள்ளாய். ஆபத்துக்கள் நிறைந்துள்ள இந்த உலகத்துக்கு நீ வந்துள்ளாய். நீ உன்னுடைய மகத்துவமான கனவு பார்வை கொண்டு இந்த உலகத்தை காண்கிறாய். ஆனால் இங்கு அன்பும் அழகும் பாதுகாப்பாக வாழ முடியாது. நீ உன்னதமானவள். ஆனால் உன்னுடைய மேன்மை ஆபத்தால் சூழப்பட்டுள்ளது. உன்னுடைய ஆன்மாவானது புனிதமான எண்ணங்கள் கொண்ட பொன்மயமான இல்லத்தில் தன்னந்தனியாக வாழ்ந்து வருகிறது. உயர்ந்த கனவுகள் என்னும் மதில்களால் சூழப்பட்டு மிகவும் பாதுகாப்பாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். Our heights of happiness leaving doom asleep, who hunts unseen the unconscious lives of men. If thy heart could live locked in the ideal's goal, as high as happy might thy waking be, it for all time doom could be left to sleep. Page number 420.